வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை 12 மாவட்டத்தில் விடுமுறை. சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. இந்த 38 மாவட்டத்தில் நாளை தினம் 12 மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சென்னை வானிலை மையம் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை பார்த்தோன்னா வெளியிட போகிறதா சொல்லி ஊடகத்தலங்களில் சற்று முன்பு செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது. அதன் அடிப்படையில் எங்கெல்லாம் கனமழை வெளுத்து வாங்கும்? தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், அதே மாதிரி திருப்பூர், கோவை, நீலகிரி இந்த மாவட்டத்திலாம் தொடர் கனமழை இருக்குது பெய்யுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைய தினம் கோவை, நீலகிரியில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிஸ்ட்டில் பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் ஸ்டில் 12 டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா இடம் பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க. அப்படி பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த 12 மாவட்டங்களில் மேக்ஸிமம் பள்ளிகளுக்கு விடுமுறைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ லிஸ்ட்டில் பார்த்தோன்னா நாங்கள் 12 மாவட்டங்கள் சேர்ந்துருக்கு. அதனால் விடுமுறை தொடர்பான அப்டேட் கண்டிப்பாக வரும். அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உடைய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் பார்த்தோன்னா இதில் இருந்துச்சுன்னா மறக்காத ஒரு லைக் கொடுத்துருப்போங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. தேங்க்யூ. இதுதான் அப்டேட்டு. நன்றி.